தமிழக வெற்றி கழகம் 41% வாக்குகளை பெறும், அதேபோல 121 இடங்களை கைப்பற்றும் என்று ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் தெரிவித்திருக்காரு. இந்த வீடியோவில் முழுமையாக இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அவர் எந்த அடிப்படையில் இது மாதிரியான இதை சொல்லியிருக்காரு, அதுவும் தமிழக வெற்றி கழகம் சந்திக்கிற தேர்தல் இது முதல் தேர்தல், அதில் எப்படி 41% வாக்குகளை பெறும், 121 இடங்களை கைப்பற்றும் என்பது எல்லாருடைய சந்தேகங்களாக இருக்குது. அவர் இந்த ஆய்வை எப்படி மேற்கொண்டார்னு நம்ம பார்த்தோன்னா, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை வைத்து தொகுதிக்கு 10 பேர்கிட்ட தொகுதிக்கு 10 பேரை இதில் ஈடுபடுத்தியிருக்கிறாரு. அந்த 10 பேர் ஒரு தொகுதியில் 100 பேர்கிட்ட போய் கருத்து கேட்ப நடத்தியிருக்கிறாங்க. என்ன கள நிலவரங்கள், யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குன்றதை அவருக்கு நேரில் கேட்டு அறிந்திருக்கிறார். அந்த மாதிரி 2340 ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மொத்தமாக எவ்வளோ பேர்கிட்ட எடுத்திருக்காங்கன்னா 2,34,000 பேர்கிட்ட இந்த கருத்து கேட்பை நடத்தியிருக்காங்க. 2,34,000 பேர்கிட்ட கருத்து கேட்பின் அடிப்படையில் தான் தாவேகா 41% வாக்குகளை பெறும், அதே போல் 121 இடங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் அவர் தெரிவித்திருக்கார். நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இந்த இரு கட்சிகள்லையுமே நம்ம பாரம்பரியமாக இவர்களுக்கே வாக்கு செலுத்துகிறோம், இது வயதானவர்கள் முதல் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தாக இருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். திமுக அதிமுக பாரம்பரியமாக நம்ம வாக்களித்துட்டு வரோன்ற ஒரு காரணத்தினால அவர்களுடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் இவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் என்று கேட்டதற்காக பெரியவர்கள் எல்லாருமே விஜய்க்கு வாக்களித்திருக்கிறாங்க. அதே மாதிரி மாற்றம் வேண்டும் என்று அவர்கள்லாம் தெரிவித்திருக்கிறாங்க அப்படின்ற கருத்து கணிப்பில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருமே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கருத்து கணிப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கணிப்பு தான். நான் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்தோ ஒரு நிறுவனத்திற்கு சார்ந்தோ நான் இந்த கருத்து கணிப்பை வெளியிடலை. தனி முயற்சியால் நான் இந்த மாதிரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை வைத்து நான் நேரடியாக களத்திற்கு சென்று ஒரு கருத்து கணிப்பை இது பண்ணியிருக்கேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செய்தி நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்குது, நான் அதன் பிறகு நான் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கேன்றதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இணையத்தில் இதற்கு பெரும் விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்குது. ஒரு புறம் அதிமுக விமர்சனம் செய்கிறாங்க, ஒரு புறம் திமுக விமர்சனம் செய்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு ஆதரவாக நாம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இரண்டாவதாக ஒரு ஆள் நமக்கு ஆதரவான்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு. இதற்கு திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்கிறாங்க, எடுத்த உடனே முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எப்படி ஆட்சியை பிடிக்கும், அதுவும் 41% வாக்குகளை எப்படி பெறும், 121 இடங்களை எப்படி பெறும் என்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது ரவி ஐபிஎஸ் இந்த ஒரு இதை சொல்லியிருக்கார், 41% 121 இடங்களை கைப்பற்றும்ட்டு. அதற்கு முன்னதாக ஆக்சிஸ் மை இந்தியா செய்தி நிறுவனம் இப்படி தான் சொல்லியிருக்கு. நிறைய செய்தி நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. ஒரே ஒரு செய்தி நிறுவனம் மட்டும்தான், அதான் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கு, தாவேகா ஆட்சியை பிடிக்கும். ஆனால் பெரும்பான்மையாக செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, திமுக தான் மீண்டும் ஆட்சி அமையும் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா இது மாதிரியானதை சொல்லியிருக்கு, தாவேகா தான் ஆட்சியை பிடிக்கும். இப்போ ரவி ஐபிஎஸ் அவர்களும் தாவேகா தான் ஆட்சியை பிடிக்கும். ரவி ஐபிஎஸ் அவர்கள் பேசியது ஏன் இப்படி இதாக இருக்குதுன்னா, அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி. அவர் இப்படி சொல்லும்பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் யூடியூப் சேனல்கள்லாம் நிறைய ஸ்டோரிஸை பற்றி பேசுவார். அதன் பிறகு நிறைய யூடியூப் சேனலில் விஜய் நானும் ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாரு. இன்னொன்று இணையத்தில் திமுகவினராக இருக்கட்டும் மற்றவர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னவாக இருக்குதுன்னா, ரவி ஐபிஎஸ் அவர்கள் கரூர் துயரத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை லீட் பண்ணார், அங்கே ஒரு குழுவில் இருந்தார். அதன் பிறகு இப்படி ஒரு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுறாருனா இது என்ன போக்கு, இது முற்றிலும் விஜய்க்கு ஆதரவாக தான். தமிழக வெற்றி கழகத்தினர்லாம் என்ன மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. செய்தி நிறுவனங்களும் நமக்கு ஆதரவான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி ரவி ஐபிஎஸ் அவர்களும் நமக்கு ஆதரவாக வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு இணையத்தில் மிக சந்தோஷமான பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர்கள் இன்னொன்று சொல்லக்கூடியது என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக யார் நின்றாலும் யார் பேசினாலும் அவர்கள் தற்கொலை என்று பேசப்படுறாங்க, அவங்கள கார்னர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரவி ஐபிஎஸ் அவர்களையும் தற்கொலைன்னு சொல்கிறாங்க. இது என்ன போக்கு, அவர் என்ன மாதிரியான ஒரு அதிகாரி, மூத்த அதிகாரி, அவர் பல தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மக்கள் மத்தியில். அவரை போய் தற்கொலைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு போக்கு, திமுகவினர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தாலே தற்கொலைன்னு சொல்கிறது இதெல்லாம் தவறான செயல் அப்படின்ட்டு அவர்கள் ஒரு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக திமுக எல்லாமே கருத்து கணிப்புகள் எல்லாம் போய் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோன்ட்டு ஒவ்வொரு கட்சிகளும் அவர்கள் நிலைநாட்டி கொண்டுட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் நாங்கள் எப்பவும் போல் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவோம், இடங்களை கைப்பற்றுவோம்ன்றது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.
ரவி ஐபிஎஸ் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு கருத்து கணிப்பு தான், இதே தான் நான் சொன்னதான் நடந்துருமா, நடைமுறைக்கு வந்துருமான்றது முற்றிலும் கிடையாது. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் கருத்து கணிப்புகள் பொய்யா இருக்கிறது, ஏன் மாநிலத்தோடு ஒப்பிடணும், மற்ற நாடுகள்லேயே கருத்து கணிப்புகள்லாம் பொய்யா இருக்குது, ட்ரம்ப் ஆட்சிக்கு வரவே மாட்டாருன்னாரு, ஆனால் ட்ரம்ப் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி திமுக அவர் எதை மேற்கோள் காட்டி பேசுகிறாருன்றது புரிய வருது. திமுக தான் மீண்டும் ஆட்சி அமையும் சொல்லி கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகி இருக்குது, அதுவும் கூட பொய்யாக மாறலாம் என்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. மே 2 இன்றைக்கு நம்ம இந்த தேதியில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த தேதியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது பேசும் பொருளாக இருக்கிறது. முடிவு என்னன்றதை மே 4ஆம் தேதி தெரிய போகிறது. ஏன் நம்ம இந்த அளவுக்கு பேசிக்கணும்? கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரோம். கருத்து கணிப்புனாலே அவங்க சொன்னது தான் அப்படின்னா நடந்ததாக வாய்ப்பே இல்லை, சரித்திரமே இல்லை. ரவி ஐபிஎஸ் அவர்களும் நான் எடுத்த சர்வேவும் நான் வெளியிட்ட கருத்து கணிப்பும் அப்படியே நடைமுறைக்கு வருமானது தெரியாது, சாத்தியம் இல்லாததான் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் மே 4ஆம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் முடிவு என்பது தெரிய போகிறது. யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்? திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறதா, இல்லை அதிமுக ஆட்சியை பிடிக்க போகிறதா, இல்லை தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலே முதல்வராக போகிறாரா விஜய் அவர்கள் என்பதெல்லாம் தேர்தல் முடிவில் தெரிந்துடும். மே 4ஆம் தேதி சந்திப்போம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும், சப்ஸ்கிரைப் செய்யணும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.